அறிமுகம். வர்ணிப்பவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹீரோ தனது கிராமத்திற்கு திரும்புகிறார். ஆனால் ஒரு காலத்தில் அவருக்கு சொந்தமான வீடு அவரது உறவினர்களால் கைப்பற்றப்பட்டிருந்தது. வர்ணிப்பவர் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் தனது பழைய நண்பன் ரோனியை நினைத்தார். வர்ணிப்பவர் ரோனி அவரை தனது வீட்டில் வரவேற்றான். திட்டம். வர்ணிப்பவர் ஹீரோவின் வாழ்க்கை முறையை பார்த்த ரோனி அவரை எப்படியாவது பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தான். ஏனெனில் ரோனி கடனில் மூழ்கியிருந்தான். வர்ணிப்பவர் மெதுவாக ரோனி ஹீரோவை பயன்படுத்த ஆரம்பித்தான். உதவி செய்தது போல நடித்து ஹீரோவிடமிருந்து அதிக பணம் பெற்றான். வர்ணிப்பவர் ஆனால் ரோனிக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. எதுவும் இல்லாமல் இருந்த ஹீரோ இவ்வளவு பணத்தை எப்படி சம்பாதித்தான்? மோதல். வர்ணிப்பவர் ஒரு நாள் ரோனி கேட்டான், ரோனி, நீ என்ன வேலை செய்கிறாய்? ஹீரோ, என்னை பற்றிய எந்த விஷயத்தையும் நீ கேட்கக்கூடாது. வர்ணிப்பவர் ரோனி அமைதியாக இருந்தான். ஆனால் அவனுடைய கடன் அதிகரித்த போது இறுதியில் ஹீரோவிடம் பணம் கேட்டான். ஹீரோ, எவ்வளவு பணம் வேண்டும்? ரோனி, எனக்கு சுமார் 1,00,000 ரூபாய் வேண்டும். ஹீரோ, எனக்கு 10 நிமிடம் கொடு, நான் ஏற்பாடு செய்கிறேன். திருப்புமுனை. ரோனி மனதில், இவன் எப்படி இவ்வளவு எளிதாக ஒப்புக்கொள்கிறான்? நான் அவனை பலமுறை ஏமாற்றியிருக்கிறேன். இவனை உண்மையிலேயே நம்பலாமா? வர்ணிப்பவர் ஹீரோ தனது ரகசிய வேலையை தொடங்கினார். சில நிமிடங்களில் அவர் பணத்தை கொண்டு வந்து ரோனியிடம் கொடுத்தார். ஹீரோ, என் நண்பா, நீ கேட்டாய், நான் கொடுப்பதாக வாக்கு கொடுத்தேன். வர்ணிப்பவர் ரோனி அமைதியாக நின்றுவிட்டான். ரோனி மனதில், நான் அவனை துரோகம் செய்தேன். ஆனாலும் அவன் எனக்கு இவ்வளவு உதவி செய்கிறான். ஹீரோ, நீ செய்த எல்லாவற்றையும் எனக்கு தெரியும். ஆனாலும் இதய நோயால் பாதிக்கப்பட்ட உன் மகளுக்காக நீ போராடிக் கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றிற்கு பிறகும் நீ இன்னும் என் நண்பன்தான். முடிவு. வர்ணிப்பவர் ரோனி தனது தவறுகளை உணர்ந்தான். அவன் மன்னிப்பு கேட்டான். இனிமேல் மாறிவிடுவேன் என்று வாக்கு கொடுத்தான். ரோனி அழுகையுடன், இனிமேல் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். என்னை மன்னித்துவிடு நண்பா. ஹீரோ எச்சரிக்கையாக, இனிமேல் மற்றவர்களை ஏமாற்றுவதை நிறுத்து. இல்லையெனில் உன் வாழ்க்கையே முழுவதும் அழிந்து போய்விடும். வர்ணிப்பவர் ரோனியின் மனதில் இன்னும் பல கேள்விகள் இருந்தன. ரோனி மனதில், இவன் யார்? ஏன் மீண்டும் கிராமத்துக்கு வந்தான்? இவன் என்ன ரகசியங்களை மறைக்கிறான்? கதையின் நெறி. ஒருவர் உங்கள் நிலையை முழுமையாக அறிந்தும் உங்களுக்கு உதவினால் அந்த நம்பிக்கையை ஒருபோதும் துரோகம் செய்யாதீர்கள். மற்றவர்களை ஏமாற்ற நினைக்காதீர்கள், ஏனெனில் இறுதியில் ஏமாறப்போவது நீங்கள்தான். நிறைவு. வர்ணிப்பவர் கதை ஒரு மர்மமான முறையில் முடிகிறது. ஆனால் ஹீரோவின் முழு கதையை தெரிந்து கொள்ள விரும்பினால் அடுத்த எபிசோடிற்காக காத்திருக்கவும். தொடரும்.